என்னம்மா அம்மா சாமி, என்ன காலங்காலத்துல எந்திரிச்சியா வாசல் தெளிச்சியா கூட்டுனிய? அப்பயே ஒரு கோலத்தை எடுத்து விட வேண்டியதானே? கோலத்தை படமா வந்து உட்காந்துட்டிய? அதுவாட தம்பி, நம்ம வீட்டு மகாராணி இருக்காங்கல்ல, மார்கழி பிறந்துருச்சுல, இனி அவங்க கை வண்ணத்தை தீட்டுவாங்கல்ல, கலர் அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல. இனி வந்து நம்ம கோலப்படி தொட்டு கோலம் போட்டக்கூடாது. வாசல் தெளிக்கணும், கூட்டணும், அவன் அள்ளி குப்பையை போடணும். அவன் வரைகிறதுக்கு நம்ம எந்திரிச்சு வருவாங்க, செத்த பாரு வந்து வரைஞ்சு விட்டுட்டு போவாங்க. ஆமா, மார்கழி மாசம் 30 நாள் நம்ம மனோர சோதனை கோலம் போட அழகழகா போடுவாமா. மத்த மாசம் கிசமெல்லாம் வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறா கிளவி. ரெண்டு கம்பியை இழுத்து விடு, 2 புளிய வச்சு பூவை போட்டு விடுன்னு சொல்லுவா. மார்கழி மாசம் மட்டும் ஒரு நாள் அசராம போடுறாளே, என்னவா இருக்கு? ரொம்ப யோசிக்காதீங்க அத்தசாமி, அதையும் உங்க மருமகிட்ட கேட்க முடியாதானே என்ன விஷயம்னு. சரிங்க அம்மா சாமி, அப்புறம் கிளம்பவா? முதலாளி இன்னைக்கு நேரத்தோட வர சொன்னார், ஏதோ வேலை இருக்குன்னு வந்துருப்பாரு முதலாளி கடைக்கு. அப்புறம் போயிட்டு வரேன் அம்மா சாமி. என்ன இன்னும் உறக்க கால இல்லையா? நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணாமே, வெளியில எந்திரிச்சு வர காணாமே. அம்மாடியோ, அத்தனை அடிச்சு போட்ட மாதிரியே தான் தூக்கம் வருது. என்ன சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களே அத்தச்சாமியோ? அத்தச்சாமி, என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமா? கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன ஆஹான்னு இனிமே ஒரு மாதிரியா போகுதே. அத்தச்சாமி, புது விளக்கு மரம் வச்சு தானே கூட்டுறியே, பழைய விளக்கு மரம் எடுத்து வச்சு கூட்டல இல்ல? ரொம்ப அக்கறை வந்துருவா. அப்படியே தூக்குனாப்புல உங்களுக்கு சாணியை கரைச்சு போடணும், கூட்டி போடணும், பொத்துனாப்புல வந்து மேடம் தூங்கி எந்திரிச்சு வந்து கோலத்தை போட்டு விடுவாங்க. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. என்ன அத்தச்சாமி, என்ன நான் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், என்ன சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்ல டீட்டெயில் ஆள் வந்து நல்ல ஸ்டடியா உட்காருங்க. அப்பதான் காலையில எந்திரிச்சு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம் வரும். இப்படி குடி போய் உட்கார்ந்துக்கலாமா? ஒரு பாசிட்டிவ் வேணா காலையிலேயே. பாசிட்டிவ் வருது, பாசிட்டிவ். எப்படி நேரம் ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கேன், எந்திரிச்சு காலங்காத்தால எந்திரிச்சிடு, சீக்கிரம் வேலையை சட்டு போட்டு முடிச்சிட்டு போடி, போய் காப்பி தண்ணியை போய் போடி போடி. அட பொறுங்க சாமி, கோலம் போட்டுக்கிட்டு இருக்கல, கோலம் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாதா? செத்த பொறுங்க வரேன். மருதமலை மாமணியே முருகையா, சடுகுடு சந்தனம் சடுகுடு சந்தனம், சக்கு சின் சக்கு சின் சக்கு சின். சூப்பரா போட்டுக்கிட்டு வர ரோசா, ஏன் கண்ணே பற்றும் போல. நீ போட்ட கோலத்தை பார்த்தா 1000 கண்ணை பத்தாதடி, அப்படி அழகா போட்டிருக்க. ஊதா பூதா ஊதா பூ, சூப்பரா இருக்குது ஊதாப்பு. ஊதா 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 பூ, ஊதம் கண்ணில் உதிரா. உன்னை இந்த கோல போட்டில அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்லடி வர ரோசா. ஊதா 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 பூ, ஊதம் காத்து மோதா பூ, நான் பார்த்த ஊதா பூவே நலந்தான ஊதா பூவே, நீ பார்த்த ஊதா பூவே சுகந்தான ஊதா பூவே, ஊதா 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 பூ, இங்கும் இங்கும் முதிராப்பு. நம்ம பாட்டு பாடுனா பொறுக்காது இந்த கிழவிக்கு. நீ பாடிட்டு வேணா ரோசா. ஊர் நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே அன்று, என்னிலம் கேட்கதம்மா உன்னிழல் எங்கு இன்று. என்ன மாமியாரே, மாமியார் சாமி, என்ன கம்முன்னு உட்கார்ந்திருக்கிய? நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது? ஏதாவது கமெண்ட்ரி கொடுக்கிறது? இந்த பூ அரைகிறதுக்கு இந்த அக்க போறாக்கா, இதுல பாட்டு ஒண்ணு, இங்க நெளிக்கிறா, இங்க நெளிக்கிறா, இங்க குனியறா, இங்க குனியறா. இதுல 2 நடை இதுக்கு அதுக்கு நடந்தா 4 வச்சு. ஏண்டி ஏன் வீட்டுக்காரி, இந்த 36 புள்ளி 40 புள்ளிலாம் கோலம் தெரியாது, கம்பி இழுத்து விட அதெல்லாம் தெரியாது. சிக்கு கோலம் போடுறவதே நல்லா தேக்கட்டிக்காரி, இந்த பூ கோலம் யாருக்கும் போட தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு எல்லா கோலம் போட தெரியும். நாங்க யாரும் தெரியும்ல, ஆளினால அழகு ராணி, எல்லா
அது நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும். ஐயா சும்மா சொன்னேன், சும்மா. அது சரி முடியே. அது என்ன மார்கழி மாசம் மட்டும் கோலப்பட இன்ட்ரெஸ்ட் வந்துருது, இன்ட்ரெஸ்ட். அது ஒண்ணு இல்ல மாமியா சாமி. மத்த நாள்லாம் சும்மா கோலத்தை நீங்க போட்டு விட்டுறேன்னு விட்டுவனா? இந்த பதவியை ஏன் மார்கழி மாசம் கையில கொடுக்காம இருக்கேன் அப்படின்னா, தை பொங்கல் நீ இருக்கலாம் நம்ம ஊர்ல கோலப்படிலாம் நடக்கும்ல, அதுல கலந்துக்கறணும்ல. அதுக்குள்ள இது பிராக்டிஸ் பண்ணாதானே போய் பைசா வாங்க முடியும். தாம்பா தட்டு, டிபன் பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் தருவாங்கல்ல. அப்ப உப்பு மல்லிப்பொடி மிளகாத்தூள் எல்லாம் கொட்டி வைக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ் இதுல கொட்டி வைக்கலாம். டிபன் பாக்ஸ் சம்பளம் கூட தருவாங்கல்ல. அதுக்கு தான் இல்லாட்டி இந்த பதவியை எப்போ ஒன்று கொடுத்துருப்பேன். என்ன பண்றது? அடி பாவி, என்ன மமேஜம் இன்னும் உட்கார்ந்துட்டே இருக்கியா? அதான் வெயில் வந்துருச்சுல, இப்படி பனி மாறிடும். போய் குளிச்சு பூஜையை போட வேண்டியதானே? சாமி கும்பிடுங்க சாமி, போங்க. இப்படி பக்தி பரவசமா இருக்கீங்க கொஞ்ச நாளா. போங்க போங்க போங்க. போயிட்டு இட்லி தேங்காய் சட்னி எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நான் ஒரு எட்டு போய் நெட்டவெளியை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அவளை போய் விட்டுட்டு வந்தது, அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்தே போகல, எதுவும் நினைச்சுக்கிறேன்ல. போயிட்டு வந்துடுறேன். பிள்ளைகளை பாத்துக்கிறீங்களா? சாரிபடி போய் பார்த்துட்டு வா. நான் கேட்கணும்னு சொல்லு. சும்மா இருந்தானா அப்படி போட நடந்து கூட்டிட்டு வா. காத்தாட வந்தது மாதிரி இருக்கும். அவன் நோட்டு ஓடியாருவா. அவளை பார்க்காம இருந்தே கண்ணுக்குள்ளே நிக்கிறா. பார்க்காம இருக்க முடியல. கூட்டிட்டு வர்றியா? சரிங்க அத்தை. சரி கேட்டும் சொல்றேன். புள்ளைய பார்த்து பத்திரம் அழுக விட்டுறாம. என்னடா அது, எதுவும் இடங்கட மாதிரி வந்துட்டனோ? எதுவும் ஹோட்டல் கிட்ட நுழைஞ்சிட்டேனா? என்ன இப்படி வெரைட்டியா இருக்கு? 1 2 3 4 5 எத்தனை ஐட்டம், என்ன ஐட்டங்களோ? இட்லி, வடை, பொங்கல், பூரி, தோசை. இதனடா என் மாமியார் உயரத்துல இருக்குது. ராக்கெட் தோசையும் சட்னி, சாம்பார், குருமா, கிருமா எல்லாம் இருக்குதேயா. வாடி ராசாத்தி, என் செல்லம், என் தங்கம், என் பட்டு, என் வயிறு. வாடி கீழே உட்கார முடியாது. நாக்காளி எடுத்துட்டு வரவா? இரு நாக்காளி தூக்கிட்டு ஓடியாரேன். உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது வாய்க்கு விளங்காதுன்னு தெரியாது. அதுதான் இட்லி பொங்கல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். உனக்கு என்ன பிடிச்சதோ அதை தின்னு. மொட்டை இம்புட்டு சாப்பாடு நீங்க தான் செஞ்சீங்களா? ஆமா, வேற யாரு செய்வாங்க? என் கையால என் கை பக்குவத்துல உனக்கு சமைச்சு போடுறது இல்ல. இப்பவே சுறுசுறுப்பா ஓடி யாரு வேலை செஞ்சாவே நாளைக்கு பேரம்பத்தியா வந்தவன வேலை பார்க்க சுறுசுறுப்பு வரும். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லு? அதெல்லாம் சுகர் பிரஷர் எல்லாம் போயிருச்சு. அதெல்லாம் இல்லாம ஆயிடுச்சு. இந்த சந்தோஷத்தை கேட்டவன தெரியுமா? அடங்கப்புறானே, இம்புட்டு வெரைட்டி நீங்களா செஞ்சிய? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காது எங்க ஐத்தை. எனக்காக இம்புட்டு செஞ்சு வச்சிருக்கான். எனக்கே தொண்டையில அடைக்குது தீலா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கேட்டவனே. எத்தை சுகர் பிரஷர்லாம் ஓடி போச்சுன்னு சொல்லி இப்படி வாயால சொல்லாம ஒழுங்கா மாத்திரை நேரத்துக்கு போடுங்க. அது வேற பின்விளைவு ஏதாவது விட்டா போகுது. என்னபடி அப்படி பாக்குறவ? சாப்பிடு. அத்தை, என் கண்ணுக்கு நீங்க செப்பு அன்னபூரணி மாதிரியே கண்ணுக்கு தெரியுறியா அத்தை? இப்படிலாம் என் மேல பாசத்தை கொட்டி தீப்பியன் தெரிஞ்சிருந்தா இப்படினால வேஸ்ட் பண்ணி விட்டனே. அடாடா, உங்க பாசத்துல நம்ம வழுக்குன்னு வலிக்கிட்டு விழுந்துருவோம் போலயே. என்ன கவனிப்பு. அடடா வனரசா, நீ எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சவனையா அறுப்ப முடிட்டியா? சரி வனரசா, அப்ப நான் போயிட்டு வரவா, எனக்கு நேரம் ஆகுது. ஐயா சுருளிசாமி, செத்த நேரம் இருங்களே. அள்ளி வச்சுட்டேன். செத்த நேரத்துல இட்லி அவிஞ்சு வயிறேன். எடுத்து 4 இட்லி சாப்பிட்டுட்டு போங்க. வேலைக்கு போற வெறும் வயித்தோட போனா எப்படி? செத்த போறங்க. ஐயோ இல்லப்பா, மொகாலி பத்தியா 2-3 டைம் போன் அடிச்சுட்டாரு. வந்துட்டாரு, முதல்ல கடைக்கு வந்துட்டாரு. நான் போகாட்டி நல்லா இருக்குமா? நேற்றே படிச்சு மனுஷன் சொல்லி விட்டாரு, காலத்துல வந்துட்டா வேலை இருக்கணும். அப்புறம் நான் போகலன்னு வை, மூட்டை ஏட்டு இறக்கணும்னு சொல்லிட்டு வீடு அடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு தான் தலைவலி. என்னைய போட்டு சத்தம் போடுவாரு. நான் போயிட்டு வந்துடுறேன் வனரசா, போயிட்டு வரேன். கூப்பிட போறாரு பத்தியா சொல்லிட்டு. ஐயோ 2 இட்லியா திண்டு போயா? வெறும் இதோட போகாதயா? ஐயோ எம்புட்டு வெள்ளன எந்திரிச்சா அரக்க பறக்க அந்த மனுஷன் ஓடி போயிராரே. வனரசா நேரம் வந்து சொல்றல, டீ எதுவும் குடிச்சுக்கிறேன். மதிய சாப்பாடுக்கு வந்துடுறேன். மதிய சாப்பாடு ரெடி நெய் வந்துடுறேன். ஐயோ காலம் டெய்லி சாப்பிடாம போய் நானும் உடம்ப கெடுத்துக்க போறாரு. என்னத்த பண்ண வேலை ரொம்ப வாங்குறாங்களோ? இந்த வீட்டை கொடுத்ததுக்கு என்னத்த சொல்றது? அவ பேச்சை தட்டவும் முடியாது. பாவம் மனசை ஓடி உழைக்கிறாரே. முட்டு வலி இருக்குதே, முட்டு வலி. இந்த மருந்து இல்லாம
வீட்டை கூட்டி பெருக்கி அடிச்சு தொடச்சு சமைச்சு கிமைச்சு போட முன்னே இவன் வேற வெளிநாட்டுல கிடக்காம இங்க வந்து தொலைஞ்சிட்டே ஆத்தியல. ஆக்கணமா பொங்கணமா இருக்கிறத குடிச்சமான்னு இருந்தனே, இப்ப இவனுக்கு நேரத்துக்கு ஆக்கி கொட்ட வேண்டியதா இருக்குதே. அம்மா அம்மா, என்னம்மா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வீடு சைலண்டா கிடக்கு, யாருக்கிட்ட பேசுது அம்மா? வாடி வாடி என் பெத்த மகளே வாடி. என்னம்மா என்ன ஒரே புலம்பிக்கிட்டே இருக்க? நீ புலம்புறது பக்கத்து தெரு வரைக்கும் கேக்குது. மனசுல பேசுற நினைச்சிட்டு வெளியில 4 பேர் கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னடி என் பெத்த மகளே, என்னத்தை நான் சொல்ல? வீட்டுல பெருக்கவும் கூட்டவும் துடைக்கவும் எல்லாம் முடியலடி, அம்மாவுக்கு முடியலடி. குந்தாணி பாத்துருவா, பேசாம அவ இருக்கும் போது பாத்துருவா. மேப்பாவை பாத்துக்கிட்டே தெரிஞ்சு பழகி புட்டான். இப்ப குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியலையே, என்ன வேணா தொலைகிறது? அம்மா முடிஞ்சா பாருங்க, முடியாட்டி ரெஸ்ட் எடுங்க. முடியாத வேலையில பாக்காதீங்கம்மா. ஏமா 2 பசங்க இருக்காங்க, 2 மயங்க இருக்காங்க, உனக்கு தலையெழுத்தமா வீட்டு வேலை பார்க்கணும்னே? பேசாம வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வைமா. அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா உன் வேலையை நானாவது பாக்குறமா, நீ பாக்காதம்மா. ஆத்தாடி யாடி பாவம் நீ, என் பெத்த மகளே, நீ உன் வீட்டுல தான் வேலை பாக்குறீங்கன்னா இங்க வந்து பார்க்க முடியுமா? அதெல்லாம் உடம்பு தாங்குமா? அதெல்லாம் பார்க்கப்படாது. ஏன் உன் வீட்டுல நீ தான் பாக்குறியாக்க? ஏன் உன் மாமி என்ன பண்ணுது? குத்துக்கல் மாதிரி தானே இருக்கிறா, அவ பாட்டாண்டவா. ரொம்ப வேலையில பார்க்காத வீட்டுல, சும்மா மேவோட்டமா திரி, சும்மா மாங்க 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 மாங்கன்னு இழுத்து போட்டுக்கிட்டு நாளைக்கு மேலுக்கு முடியாம வச்சுனா என்ன பண்றது? சித்ரா, முறமீன் குழம்பு வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்கும்னு உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன், சோறு போட்டுட்டு வரவா? சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. சோறு சோறு இதுக்கு தானே வரேனா? அம்மா நான் உன்கிட்ட கேட்க சொன்னேன், நீ கேட்கவே இல்லையா? அண்ணன் செயின் கொண்டு வந்துச்சுலம்மா, என்னமாச்சு? வாங்கி தரியா இல்லையா? உன்கிட்ட தந்துச்சா இல்லையா? எனக்கு எப்பமா வரும்? என்கிட்ட எப்பமா தர போறீங்க? அதை விட்டுட்டு சோறா மீன் குழம்பா? ஏன் 100 ரூபாய்க்கு வாங்கி குழம்பு எங்க வீட்டுல கலக்கி போட்டு சாப்பிட தெரியாதாக்கும்? அடியே யாரும் வந்து இந்திர போறாங்க. என்னடி வந்து 1 வாரம் தான் ஆகுது, இப்ப கேட்கலாமா? செத்த பொறுமடி, நான் வாங்கி யாருக்கு கொடுக்க போறேன்? யாரு? உனக்கு தானே தர போறேன். அப்ப வந்து கேட்டா என்ன ஏதாவது நினைச்சுக்கிற மாட்டேன். அம்மா அம்மா, அண்ணா அண்ணா, அழுகாத சித்ரா அழுகாத. என்ன பண்றது? உன் மாமியா உடைய சித்திரவதை பண்றாளாக்க, கொடுமைப்படுத்துறாளாக்க. எங்கே போயிட போற? உனக்கு போட வேண்டிய நகைய போட தானே செய்வா. போட்டுருவோம் சொல்ல வேண்டியதானே. அதுக்கு என்ன அவளுக்கு இப்படி பண்றாங்களே மகளே? சரி கவலைப்படாத, வருத்தப்படாத. ஓஹோ அப்படி வரியா மணி? ஆமாமா, பரவாயில்ல விடுமா. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுல ஓட்டுறேன். என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். உங்ககிட்ட சொல்லி உங்களே எதுக்கு நான் கஷ்டப்படுத்தணும்? விடுங்கம்மா. ஐயோ ஆத்தாடியே, பெத்த மக அழுகுறாளே, கலங்குறாளே. என் பெத்த மக இப்படி கஷ்டப்படுத்துறானேனா? கல்யாணத்தும் போதே சொத்து பத்த நீ வித்துட்டு போட்டு கட்டி கொடுத்துருக்கானே. கொடுத்தா யாரு இருக்கா உனக்கு செய்ய? யாரு செய்ய போறா? அந்த மனுஷன் சொத்து பத்தையே விற்க விட மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. இவங்க இப்படி கேட்கறாங்க, என்னத்தான் போட்டுட்டான்? உனக்கு 50 பவன் போட்டது பெருசாக்க. இந்த காலத்துல 50 பவனா ஒரு பவனா? அழுகாதடி அழுகாதடி, என் பெத்த மக அழுகாதடி. அழுகாதம்மா அழுகாத. என்ன பண்ணி தொலைய? நம்ம தலையெழுத்து அப்படி. நீ அண்ணன் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற. எப்படி தங்கச்சி அவனுக்கு கிடைக்கும் இந்த காலத்துல? ஐயோ அம்மா, அண்ணன் வந்துருச்சுமா. ஏன் நம்ம கஷ்டம் நம்மளுக்குள்ள இருக்கட்டுமா? அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ கண்ணை தொடமா. வாடா வாடா தம்பி வாடா. சாப்பிடுறியா? சோறு போடவா? ஓ தங்கச்சி சித்ரா மரம் என்ன நல்லா வித்துச்சான். ஓ யாவது வந்துருச்சுன்னா வாங்கி குழம்பு வச்ச தொகுச்சடியிலே கொண்டுட்டு வந்துட்டாடா. அண்ணனை விட்டுட்டு ஒரு மீனை திங்க மனசு வருது இல்ல உன் தங்கச்சிக்கு? மரம் மீனை வாங்கி குழம்பு வச்சு கலக்கி விடுச்சு வறுத்து கிறுத்து கொண்டுட்டு ஓடியாடுறா பெத்த மக உன் தங்கச்சி. அம்மா அம்மா, ஏன் பேச்சு மாத்துறீங்க? நான் வரும்போது நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் சித்ரா அழுதுச்சு? ஏமா சொல்லவே இல்லை. அவ கல்யாணத்துக்கு இன்னும் நீங்க நகை போடலைங்கிறீங்க. போடலையா? அப்ப நீங்க அது ஒண்ணுமில்ல, அது என்னன்னு நாங்க பாத்துக்கறோம். அம்மா என்னதானே சொன்னாதானமா தெரியும். என்னன்னா சொன்னாதான் என்ன? ஏன் அப்படி பண்றீங்க? அம்மாடா தம்பி, தங்கச்சிக்கு குறை நகை போட வேண்டியது இருக்குதுமா. அதுதான் அது ஒண்ணுமில்ல. அதுக்கு என்ன நீ போ. குறை நகைனா எவ்வளவு போடணுமா? சரி இருங்க வரேன். அம்மா போறாமா. என்னம்மா பீரோக்குள்ள நிறைய வச்சிருக்கனோ? பீரோல நோக்கி போறாமா? தெரியலையே, யாரு கண்டா? இப்போட காசு அனுப்புவேன், மீதத்தை வச்சு சிறுவாடி சேர்க்கிறேன் போல. தெரியல, பாப்போம். அம்மா இந்தாங்கம்மா, புடிங்கம்மா.
இது தங்கச்சிகிட்ட கொடுங்க முதல்ல. கொடுங்கம்மா. நகைக்காக தங்கச்சி இங்க நிம்மதி இல்லாமலாம் இருக்க கூடாதுமா. புடிங்க கொடுங்க. அட புடிங்கம்மா. எத்தனை பவுனடா அது? அம்மா இந்தாங்கம்மா, இது 5 பவுனுமா. இந்தாங்க புடிங்க. உங்களுக்கு மாசம் மாசம் அனுப்புற காசு போக நான் நைட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுல வர்றதை வச்சு வாங்கினதுமா. இந்தாங்கம்மா புடிங்க. சித்ரா வாங்கிக்கோ. வேற நீ எதுவும் அழுக கூடாது, கவலைப்படக்கூடாது, சரியா? சரி, எனக்கு ஒரு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரமா. பாத்து போனப்பா, சுதானமா போன. உன் தங்கச்சி மீன் குழம்பு கொண்டு வந்தாலே ஒரு வாய் சாப்பிட்டு போக கூடாது. சரி போயிட்டு வா, போயிட்டு வா. குடுமா அண்ணன் போயிடுச்சுல. குடுமா 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 பாப்போம். ஐ டனக்கு நக்கன 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 டனக்கு நக்கன 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 டண்டா 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 டேய் தாமா. அம்மா 5 பவுன் சொல்றேன், பார்க்க 3 பவுன் மாதிரி இருக்கு. பார்வையாவே இல்லலம்மா. அடி கூறு கட்டவளே, அது வெளிநாட்டு தங்க இருக்கமா அப்படிதான் செய்வாங்க. பார்க்க அப்படிதான் இருக்கு. அதுதான் 5 பவுன்னு சொல்லி எடுத்தவனுக்கு தெரியாது. சொல்லி கொடுத்துட்டு போறேன். 3 பவுன் மாதிரி இருக்கா. நல்லா இருக்குமா, உன் கழுத்துக்கு நல்லா இருக்கும் போட்டீனா. சரியா சரியா போச்சா? இதுக்கு பொடிச்சுக்கிட்டு அண்ணே எப்ப தருவேன்னு ஆத்த வாங்கி தர போறேன் அம்மா. சரி, உன் மாமியா கறிகிரி கண்ணுல பட்டுறாம சரியா நல்லா பூட்டிக்கிட்டு பீரோல பூட்டி வச்சுக்கிறேன்னு. சரிம்மா. அம்மாதான் அம்மாதான். ஐயோ என்ன நடந்தாலும் திருந்த மாட்டேங்கிறாளுகளே. கடவுளே, சிவா சிவா. 2 பயலும் இப்படியா இருப்பாங்க? போடா போ. நான் சொல்றதெல்லாம் காது கொடுத்து வாங்காம அவளு சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆடிக்கிட்டே தெரியல. உன் தலையில மிளகாதான் அரைச்சு விடுவாளுங்க. போ.